சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை தமிழகம் எங்கும் சுற்றி வந்தோம். எல்லா இடத்திலும் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு இங்கே எங்கள் அண்ணனுக்கு வாக்கு கேட்கிற ஒரு வாய்ப்பு. தமிழ்நாடு சட்டசபையில் 1952 தொடங்கி யாரெல்லாம் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறார்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் மக்கள் பணத்தை ஒரு காசு கூட எடுக்கல அப்படிங்கிற பட்டியலை நானும் அண்ணன் ஹிமாயினும் உட்கார்ந்து போட்டோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசை எடுத்ததே இல்லை, மக்களுக்காக பேசியிருக்காரு. ஒரு 10 எடுப்போம்னே. ஏன்னா 1952 2021 2400 பேர் ஆயிருக்காங்க. சரி, 2400 10ங்கிறது ஒரு விழுக்காடு கூட இல்லை, எடுத்தோம். நான் முதல்ல சொன்னேன், நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவர்னே மக்கள் பணத்தை எடுக்காத ஒரு தலைவன் அவரு. டேய், நான் ஒன்று சொல்றேன், மூக்கையா தேவர்ரா மக்கள் பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு தலைவன், மக்களுக்காக சட்டசபையில் பேசிய ஒரு தலைவன். நான் அடுத்து சொன்னேன், நம்ம தாத்தா கர்ம வீரர், கிங் மேக்கர், கல்வி கண்டிருந்த காமராஜர் அப்படின்னு. அவரு டேய் நம் தாத்தா கக்கன்றா அப்படின்னாரு. நான் அடுத்த சொன்னேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பொதுவுடைமை மக்களுக்காக பேசி போராடிய நம் தாத்தா ஜீவானந்தம் அப்படின்னு. அடுத்து அவர் சொன்னாரு முத்துராமலிங்க தேவர்றாரு. அடுத்து நான் சொன்னேன் மூக்கையா தேவர்னு. அடுத்து அவர் சொன்னார் காமராஜர்னு. அடுத்து அவர் சொன்னார் கக்கன்னு. மாறி மாறி 5 தாண்டல. மூக்கையா தேவர், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கனு, ஜீவானந்த தவிர 1952 பட்டியல் எடுத்தா மக்கள் காசை திருடாத, மக்களுக்காக பேசக்கூடாத ஒரு ஆள் இல்லை. சரி, இந்த திமுக ஆட்சியில் யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் இருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் ஆண்டி அம்பலம்னு ஒருத்தர். அவர் ஒருத்தர் தான் மக்கள் காசை திருடாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர். 2016 எம்எல்ஏ. யாரு? நத்த எம்எல்ஏ ஆண்டி அம்பலம். 2021 தோத்து போறாரு. இப்ப போய் அவர் சீட்டு கேட்டிருக்காரு. நீங்க இதுக்கு அன்பிட்டு அப்படின்னு நத்தத்தில் திமுக சீட்டு கொடுக்கல. திமுக இருக்கிற ஒரு நேர்மையான மனுஷனுக்கு சீட்டு கொடுக்கல. மொத்தமாகவே இந்த 52 ஆண்டுகள்ல மக்களுக்காக மக்கள் காசை எடுக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் உருவாகல. அதை உருவாக்கத்தான் காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறார். மூக்கையா தேவரும், முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், கக்கனும், ஜீவானந்தமும் இருந்த சட்டசபையில இந்த 5 மொத்த உருவமாக இந்த முறை காரைக்குடியிலிருந்து சீமான் என்கிற குரல் சட்டசபையிலே ஒலிக்க இருக்கிறது. இது சத்தியம். நான் நிறைய நண்பர்கள் இந்த அமமுகல, நம்ம ஸ்லீப்பர் செல் தான் எல்லா இடத்துல இருக்காங்க இல்லையா, அமமுகல கூடிய நண்பன்மார்கள், திமுக கூடிய நம்ம செல்ல தம்பிகள், காங்கிரஸ் கூடிய நம்ம ஆட்கள் இருக்காங்க. இப்போ திமுக காரங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம பங்காளிகள் எப்போ வேணா அடிச்சுக்கலாம், முதல்ல அவனை அடிங்க, விஜய விட்டுறாதீங்க. அவனை அடிச்சு அடியில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மற்ற இடத்துல நாங்கள் திமுக தான் போடுவோம், ஆனால் காரைக்குடியில் எங்கள் ஓட்டு தப்பி கூட மாங்குடிக்கு விழாது, அது எங்கள் அண்ணனுக்கு தான் முடிவெடுத்தான். அதனால தான் இதுவரைக்கும் சீமான் என்கிற வார்த்தையை உச்சரிக்காத வாய்கள் முதலாக உச்சரிக்க தொடங்குது. ஏன்? சீமான் ஏறி வராரு. பக்கத்தில் ஒரு அமைச்சர் சொன்னாரா, காரைக்குடியில சீமான் வெல்றது பிரச்சனை இல்ல, சீமான்ட்ட காரைக்குடி ஒப்படைச்சிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தையே நீ மறந்துட வேண்டியதான். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை மாவட்டம் 1,62,000 ஓட்டு வாங்கி நாடாளுமன்றத்தில் அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. சிவகங்கை காரைக்குடியை பிடிச்சா மானாமதுரைக்கு வருவாரு, பரமக்குடிக்கு வருவாரு, திருப்பத்தூருக்கும் வருவாரு, எனக்கும் உழ வைப்பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உழ வைக்கிறது இல்லை, ஆல்ரெடி வச்சாச்சு. ஆல்ரெடி 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காரைக்குடியில் எங்க அண்ணன் சீமானி வெற்றி எவனும் தடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறவன்லாம் இங்க எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லையா, ரூல்ஸ் போடுறவன் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கணும். எங்க அண்ணன் ரீல்ஸ் போடுற ஆள் இல்ல, ரூல்ஸ் போடுற ஆளு. தம்பி நாராயணன் சொன்னாங்க, இந்த நிழற்குடை அமைச்சு கொடுத்தவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா, மாங்குடி நிழற்குடை அமைச்சு கொடுத்துருக்காரு. நிழற்குடை அமைச்சு கொடுத்தா ஓட்டு போடணும்னா ரொம்ப நேரமா நிழலை கொடுக்கறது இந்த மரம் தான். மரத்துக்கு ஓட்டு போட்டுடலாமா? அதுதான் அதிகமான நிழலை கொடுக்குது. இது சொன்னது அண்ணன் சீமான். எனக்கு கருத்து சொல்லிடணும்ல. அப்போ சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் யார்? காரைக்குடி மொத்த மக்களும், தேவக்கோட்டை மொத்த மக்களும் சட்டசபையில் போய் பேச முடியாது. உங்கள் குரலாக ஒலிப்பதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். மன்னன் மாங்குடி அவர்களோ, அண்ணன் தேர்போகி பாண்டியவர்களோ, தம்பி பிரபு அவர்களோ சட்டசபைக்கு போனால் என்ன நடக்கும், அண்ணன் சீமான் சட்டசபைக்கு போனால் என்ன நடக்கும் என்பதை அறிவார்ந்த தேவக்கோட்டை மக்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் போனால் அது வெறும் செய்தி. ஐயா மாங்குடியின் வெற்றி என்பது செய்தி.
அண்ணன் தேர்போகி பாண்டியன் வெற்றி என்பது வெறும் செய்தி, தம்பி பிரபுவின் வெற்றி என்பது ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஆனால் காரைக்குடியிலிருந்து சொந்த மண்ணிலிருந்து சீமான் வென்றார் என்பது வரலாறு. ஒருவனுடைய வெற்றிக்காக 12 கோடி மக்களும் காத்து கிடக்கிறான். 12 கோடி தேசிய இனமும் ஒருவன் வெற்றிக்காக ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில், பின்லாந்துல, ஹாலந்துல, போலந்துல, லண்டன்ல எல்லா நாட்டிலும் இருந்தும் ஒற்றை குரல் எப்படியாவது சீமானை ஜெயிக்க வச்சிருங்க என்று சொல்றாங்க. அது எங்க கையில் இல்ல, தேவக்கோட்டை மக்கள் உங்கள் கையில் இருக்கிறது. நான் ஓட்டு போட முடியாது. கட்சி கூட்டத்துக்கு வர்ற மக்களுக்கு பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஒரு கட்சியின் தலைவன் பேசிக் கொண்டிருக்கிறான், ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து உண்டியலை கொடுத்து பெரியப்பா விட்டுறாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு தலைவனை இந்த நிலம் இப்பதான் பாக்குது. திரள் நிதி என்று கிண்டல் பண்ணா ஒரு ஐடி ஊழியன் அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார், வண்டியை ஓரமா நிப்பாட்டுறான், பாக்கெட்ல கையை விட்டு 5000 ரூபாய் பணத்தை எடுத்து, அண்ணா நாங்க இருக்கோம் நீ விட்டுறாத என்று கேட்டா அவர் விட மாட்டாரு. தேவக்கோட்டை மக்கள் நீங்க விட்டாதீங்க. உங்ககிட்ட உங்கள் பிள்ளைகள் இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, 1952 தொடங்கி தொடர்ச்சியாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் என்று மாறி மாறி 6 முறை காங்கிரஸ் இந்த இடத்தை ஆண்டுகிறது. பக்கத்தில் தேரலூர் கிராமம், காலையில் பரப்புரைக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் அடிப்படை தேவை, அடிப்படை தேவைன்னா அந்த ஒருத்தர் சொல்லுவார், எங்க சோறு தண்ணிக்கு இல்லாமல் கூட இருந்துடலாங்க, ஆனால் அடிப்படை தேவை இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அது மாதிரி அடிப்படை தேவை இல்லை. சோறு தண்ணிங்கிறது அத்தியாவசியம், அடிப்படைங்கிறது பள்ளிக்கூடம், மருத்துவமனை, அதே போல ஒரு ஊருக்கு தேவையான சாலை, மின்சார வசதி, இதெல்லாம் அடிப்படை. அந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் தேரலூர் மட்டுமல்ல பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. இதே தேவக்கோட்டை ஒன்றியத்தில் கொடூர் அப்படிங்கிற கிராமம், தர்மன் ஒருத்தன், யாரு கொடூர்ல தர்மன் ஒருத்தன் 200 ஏக்கர்ல அங்களுடைய குளத்து மண் அள்ளிக்கிட்டு இருக்கான். பல பேர் புகார் சொன்னாங்க, தர்மம் அள்ளிக்கிட்டே இருக்கட்டும், மே 4ஆம் தேதிக்கு பதி அண்ணன் சீமான் வர வேண்டாம், சீமான் கார் வந்து நின்னா போதும், தர்ம அந்த பக்கம் ஓடி போவான். ஆத்து மணல் கொள்ளையோ, கனிமவள கொள்ளையோ, மலை கொள்ளையோ காரைக்குடிக்குல ஒரு பிட்டை கூட எடுக்க முடியாது. இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. காரைக்குடியை அவன் எல்லாம் சொல்ல, காரைக்குடியில ஓட்டு இல்ல, காரைக்குடியில் அவருக்கு வீடு இல்ல, அவர் காரைக்குடிக்கான தலைவன் இல்ல, தமிழ் குடிக்கான தலைவன். பண்ணையாருக்கு தான் ஊருக்கு வீடு இருக்கும், பாமரனுக்கு எங்கேயும் வீடு இருக்காது. எங்க அண்ணனுக்கு எங்கேயுமே வீடு இல்ல. ஆனா சிவகங்கை என்றால் யார்? வேலுநாச்சியார். சிவகங்கை என்றால் மருதுபாண்டியர். சிவகங்கை என்றால் வேலுநாச்சியார், மருதுபாண்டியர் எப்படி அடையாளமோ அப்படி சிவகங்கை என்றால் சீமான் என்பதும் ஒரு அடையாளம். எங்க அண்ணனை தாண்டி மண்ணின் மகன் வேற யார்? அண்ணன் கவுண்டமணி படத்துல வடக்கப்பட்டி ராமசாமிக்கு பணம் கொடுத்திருப்பாரு. அவர் பணம் வரலன்னு பணத்தை எப்படி வாங்கணும்னு நரி மூஞ்சில முழி பணம் வந்துரும்பாப்ல. நரிக்கு நான் எங்கெங்க போறேன், உன் கூடவே தான் ஒரு நரி இருக்குல்ல, அது மூஞ்சில முழின்னு சொல்லிடுவாரு. உடனே அவர் போய் செந்தில கூப்பிட்டு நரி ஒரு தடவை ஊழ விடுறாம்பாரு. இவர் ஊழ விடுவாரு. அவனே சக்சஸ், வரக்கப்பட்டி ராமசாமி கொடுத்த பணம் வந்துடும். இப்ப எங்களுக்கு எங்க அண்ணன் சீமான் சக்சஸ், ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் நரி ஊழையிட்டுச்சு, அதனால சக்சஸ். நரி ஊருக்குள்ள வரதே தப்பு, இது ஊழையிட்டு வர வருது. ஏன் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறோம்? தமிழ்நாட்டு அரசியல்ல எவங்கூடையும் கூட்டணி வைக்காம, எவங்கூடையும் சமரசம் செய்யாம அதிமுக கூட போயிருந்தா 40 சீட்டு, துணை முதலமைச்சர் 4000 கோடி. திமுக கூட போயிருந்தா அங்க சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெக்கமான சுடு சொல்ற எதுவும் கிடையாது, வாங்க சீமான்வாங்க, சேர்த்துக்குவாங்க. 30 சீட்டு கொடுப்பாங்க. ஏன்டே பேரம் பேசுனாங்க. நானும் அண்ணன் தேவான்லாம் வரும்போது, இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் வி வில் டேக் பகவான் ஆரத்தி. You against TMK, we against TMK, we will combine, we will throw TMK. If you give 2 hours, we will convince him. 15 வருஷமா கூட எங்களாலே கன்வின்ஸ் பண்ண முடியல, நீ 2 ஹவர்ஸ்ல பண்ணிடுவியா? அண்ணன் கூப்பிட்டு என்னடா பகவான் ஆர்த்தியா போயிடாத, அதோட முடிச்சு விட்டுருவாங்க. ஐயா ஸ்டாலின் சொன்னார்ல, இப்படி அது மாதிரி முடிச்சு விட்டு போயிடுவாரு. சமரசம் செய்யல, நாங்கள் தனித்து நிற்கிறோம். எப்படி? தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், என் தம்பி தங்கைகளை ஏமாற்ற மாட்டேன்னு எங்க அண்ணன் தனிச்சு நிற்கிறாரு. அங்க ஒருத்தர், நானும் தனிச்சு நிற்கிறேன், நானும் பெரிய அரசியல்வாதி தான், நானும் பெரிய ரவுடி தான், நான் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டேன்ங்கிற மாதிரி நான் பொலிட்டிஷியனா ஃபார்ம் ஆயிட்டேன். எப்படி? மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் பரப்புரை எங்க அண்ணன் தொடங்கினார் திருத்தணியில. 233 தொகுதிக்கும் சென்று தன் தொகுதியான காரைக்குடிக்கும் வந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 பொதுக்கூட்டம், காலையிலே 10 மணிக்கு ஆரம்பித்து மாலை 10 மணி தொடங்கி 10:20க்கு பேசி 15 வழக்கு வாங்கியிருக்காப்ல. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் இருங்க, உங்களுக்கு சேர்த்தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு 10 வழக்கு
10 கூட்டத்திலும் திமுகவை விமர்சிக்கல, அதிமுக விமர்சிக்கல, ஐயா ஸ்டாலின் விமர்சிக்கல, எடப்பாடி விமர்சிக்கல. காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், பள்ளிக்கூடத்தை எப்படி கட்டுவேன், மருத்துவமனை எப்படி உருவாக்குவேன், தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எப்படி உருவாக்குவேன், எப்படி கடனை அடைப்பேன், என் பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பேன், காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு, குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாய், ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, விவசாயம் அரசு வேலை, எல்இடி திரையில போட்டு காட்டுறது மக்களுக்கு புரியல. பிரதீப் ரங்கநாதன் பாராட்டுறான். எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்க அண்ணன் சீமான் கிடைச்சு சொல்லி நடிகர் பிரதீப் ரங்கநாதன் பாராட்டுறாரு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் கூர்ந்து கவனிக்குது. எந்த தலைவனாலும் விமர்சிக்க முடியாத தலைவராக வராரு, கூட்டணி வைக்காம. ஆனா அங்க அவரு காங்கிரஸ் கூட பேசி, தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்தி, ஐயா ஓபிஎஸ் கூட பேசி, அண்ணன் டிடிவி கூட பேசி, அப்புறம் கம்யூனிஸ்ட் கூட பேசி, அண்ணன் விசி கட்டி டிடிவி கூட திருமாவளவன் கூட பேசி, எல்லாரு கூடயும் பேசி யாரும் வரலன்னு நான் தனிச்சு நிற்கிறேன். அது பேர் தனிச்சு நிற்கிறது, தனியா நிற்கிறது. நாங்க நிற்கிறது தனிச்சு. நீங்க எல்லாரு கூடயும் பேசிட்டு நிற்பதுக்கு பேர் தனிச்சு அல்ல, அது தனியா. ஒரு பாட்டு உண்டு, என்ன மானம் உள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாகங்கிற மாதிரி, என்ன பக்கா மாசு கட்சி இன்னு பாஜக கேட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக, என்ன அம்சமான கட்சி இன்னு அதிமுக கேட்டாக, அந்த அமமுக கேட்டாக, சீர்சனத்தியோட சின்னம்மாவும் கேட்டாக, அந்த சின்னையாவும் கேட்டாக, வீணா போன கட்சி இன்னு விசிகால கேட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, கருவருக்கும் கட்சி இன்னு காங்கிரஸில் கேட்டாக, அந்த கம்யூனிஸ்டிலும் கேட்டாக, மட்டமான கட்சி இன்னு மதிமுகவில் கேட்டாக, என் மானத்தை கெடுக்க பார்த்தாக, எல்லாம் வரும்னு காத்திருந்தேன் பனையூரில், ஏன் ஆதவ் உன்னால தனிச்சு நிக்கே முன்னால, என்ன பக்காமாசு கட்சி இன்னு பாஜக கேட்டாக, என்ன பாடையிலத்தை பார்த்தாங்கன்னு எல்லாரு கூடயும் பேசி, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அதுக்கான சூழல் வரலாம் இல்லையா, அவங்கள நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னு நீவுபடுத்த வர கிரண் மாதிரி, மாமாவுக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவோட சுவரில் ஏற முடியாது இல்லையா அப்படின்னு பேசி, டயலாக் போற சினிமா இருந்து எப்படி ஆட்சியை கொடுப்பேன், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம், எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க மாதிரியா, எப்படி நல்லா இருப்பிய? ஒரு தலைவன் கனவு காண்கிறான். என்ன கனவு? பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இது என் கனவு இந்தியா என்கிற பகத்சிங் கண்ட கனவை காண்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். சாதியாலும் மதத்தாலும் திராவிடத்தாலும் ரசிக மனப்பான்மையில் பிரிந்து கிடந்த எங்களை தமிழன் என்று திரட்டிய தலைவன் காரைக்குடிக்கு உங்களை நம்பி வந்திருக்கிறான். நடிகன் வருவான், மண்டி போடுவான். நீ பழனிக்கே பால் காவடி தூக்கினாலும் நடக்காது ராஜா. சினிமாவிலிருந்து சிஎம் கனவோடு வருத்தம் வந்தான். அவனை பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு எழுதப்பட இருக்கிறது. தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாறு இந்த 2026 துவங்க இருக்கிறது. 2ஆம் எண்ணிலே இருக்கிற அண்ணன் சீமானை முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது தேவக்கோட்டை மக்கள், உங்களுடைய பொறுப்பு, காரைக்குடி மக்களுடைய பொறுப்பு. இந்த முறை ஏர் சுமக்கும் விவசாயி சட்டமன்றத்திலே ஒலிக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, அண்ணன் சீமான் வெல்க.